அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 26/2/2026 வியாழக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். நாம் இன்றைய தினம் பலரை பார்க்கிறோம். சின்ன வயதில் மிகவும் கஷ்டப்பட்டான், சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம். ஆனால் கால மாற்றம் ஏற்பட்டது. அவனுடைய உழைப்பு, அவனுடைய முயற்சி, அவனுடைய நல்ல நேரம் இதெல்லாம் இணைந்து வேலை செய்து இன்று அவன் ஒரு கோடீஸ்வரன். பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தவன் இன்று பலருடைய வறுமையை போக்குகின்ற வள்ளலாக இருக்கிறான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். பலரை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பலரில் ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் சொந்தமாகவே இருக்கும். இது தப்பு ஒன்றும் இல்லை. இது சாஸ்திர ரீதியாக எப்படி ஒரு சாத்தியம், இதை விளக்குகின்ற ஒரு ஸ்லோகமும் இருக்கிறது. அது என்ன? மிதுனத்தில் சனி இருந்து 5, 9 கூடையவர்களெல்லாம் நன்றாக இருந்து லக்கணத்தை குரு பார்க்க, ஆரம்பத்தில் கஷ்டம், பின்பு உயர்நிலை என்று சொல்லுகிறது. இப்போது மிதுனத்தில் சனி, இந்த மிதுனம் என்ற இடத்திற்கு சனி அஷ்டமாதிபதி, 8, 9க்கு உடையவன். எப்படி இருக்கும்? சரி, இந்த 8ஆம் இடத்திற்கு மிதுனம், மகரத்திற்கு மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் 6ஆம் இடம். எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சனிக்கு 2 பாவங்கள் உண்டு. 8, 9. 8, 9. 8க்கு உடையவன் கஷ்டத்தை கொடுப்பான். 9க்கு உடையவன் இந்த 9ஆம் இடம் என்று சொல்லப்பட்ட கும்பத்திற்கு, அந்த இடம் மிதுனம் 5ஆம் இடம், புண்ணியஸ்தானம். ஆகவே முதலில் கஷ்டம், பின்பு நல்ல காலம் தொடங்கிய பின் அவனுடைய ஒரு சிறு முயற்சி கூட மாபெரும் வெற்றியை கொடுக்கும். அந்த அஷ்டம பலன் பேசும்போது என்னதான் முயற்சி செய்தாலும் ஒன்றும் நடக்காது. நல்ல காலம், இந்த 9க்குடையவுடைய நல்ல காலம் தொடங்கிய பின் ஒரு சிறு முயற்சி கூட மாபெரும் வெற்றியை கொடுக்கும். இந்த ஒரு விசித்திரம், இந்த ஒரு உண்மை கண்டிப்பாய் நடக்கும். இதில் அவருடைய முயற்சி வெளிப்பார்வைக்கு, ஆனால் 8க்குடையவன் அவனுடைய நேரத்தில் செய்ததும், 9க்குடையவனும் அவனாகவே இருந்து அதற்கு பிறகு பாதிக்கு பிறகு நல்லபடியாக நடத்துவதும் விதியின் வேலை. இப்பொழுது நாம் மதிப்படி சில முன்னேற்றங்களை பார்ப்பதும் விதிப்படி நடப்பதும் மாறி மாறி பார்க்கிறோம். என்ன இருந்தாலும் விதி முக்கியம் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். மதியும் தேவை. நண்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே,
எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி நீங்கள் விரும்பிய பலனை பெறாமல் வேறொரு வகையான பலனை பெறுகின்றீர்கள். நீங்கள் பெற்ற பலன் நீங்கள் விரும்பிய பலனை விட சிறந்த பலனாக இருக்கிறது. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை உண்டு. மறுபாதி அனாவசியமான செலவுகள் ஏற்படுத்தப்படும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். கடகராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த செயலில் மாபெரும் நன்மையை அடைவீர்கள். இன்று உங்களை உங்கள் புத்தி காப்பாற்றுகின்றது. சிம்மராசி அன்பர்களே, எந்த காரியத்தை எப்படி செய்தால் நல்லது என்ற நுணுக்கத்தை அறிந்து அதை பிரயோகித்து அதன்படி நடந்து நன்மையை பார்ப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, பெரிதாக திட்டம் போட்டு ரொம்ப பெரிதாக எதிர்பார்த்து நீங்கள் செய்யும் முயற்சி வேலை எல்லாம் இன்று எதிர்பார்த்த அளவு, நீங்கள் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு லாபத்தை தருவதாக காட்டவில்லை. எனவே கவனம். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள். பேச்சாலும் உங்கள் செயலாலும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய திறமை எல்லோராலும் பாராட்டப்படும் என்று. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை சுற்றி இருந்த ஒரு கஷ்டம், உங்களை உறுத்தி கொண்டிருந்த ஒரு தொல்லை நீங்கும். நீக்குவது நண்பனாக இருக்கலாம், அல்லது மனைவியோ அல்லது கணவனோ இருக்கலாம். எப்படியோ தொல்லை நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று வெற்றி உண்டு. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு என்றென்றும் நன்மை தரும் ஒரு வெற்றி உண்டு. இந்த வெற்றி பெறுவதற்கு மூல காரணமாய் இருப்பது நீங்கள் ஏற்கனவே பெற்றிருந்த ஒரு அனுபவம். அனுபவம் காக்கும். மகர ராசி அன்பர்களே, நல்ல பெயரை நல்ல புகழை இன்று எடுப்பீர்கள். இன்று நீங்கள் காட்ட இருக்கும் உங்கள் திறமை மிகவும் மதிப்பான ஒரு செயல், மதிப்பான திறமை. எல்லோரும் பார்க்கும் வியக்கும் வண்ணம் இன்று உங்கள் செயல் இருக்கும் என்று சொல்லுகிறது இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் இயல்பு ஒப்புக்கொள்கிறதோ இல்லையோ, எது நல்லது என்று ஆராய்ந்து அந்த ஆராய்ச்சியில் நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு
உங்கள் மனம் ஏற்காது போனாலும் வெற்றியை உத்தேசித்து செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய இஷ்டத்தை விட வெற்றியே உங்கள் முக்கியம். அது நடக்கும். மீனராசி அன்பர்களே, முயற்சி நன்றாக இருக்கிறது, பேச்சு நன்றாக இருக்கிறது. எப்படிப்பட்ட பேச்சு? உங்கள் கருத்தை யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு அந்த பேச்சு இருக்கிறது. இவையெல்லாம் இணைந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்கிறது. நல்ல நாள் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.